நல்ல அன்பும், பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சனி உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு வருது. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இவ்வளவு நாளா 7 சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த 7 சனியானது இந்த 2025 தொடங்குனதும் உங்களுக்கு முடிவுக்கு வருது. 7 சனி முடிஞ்சதுனாலே ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க விலகுன மாரி. அதுவும் 3ஆம் வீட்டுக்கு சனி வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே 3ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்கள கண்டிப்பாக தரும். நல்ல வெற்றிகள தரும். நல்ல பொருளாதாரத்த தரும். நல்ல பேர் புகழ தரும். இவ்வளவு நாளா ஏதோ ஒரு விஷயத்துல அவப்பெயர்கள் ஏற்பட்டிருந்தாலுமே அதெல்லாமே நீங்கி நல்ல பெயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நல்ல புகழை ஏற்படுத்தி தரும். நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி அடைய வைக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் 3ல சனி நிக்கிறது. சனி 3ஆம் வீட்ல நின்னு எந்தெந்த வீடுகள பார்க்கும், அதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, சனி 3ஆம் வீட்ல இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ட பார்க்குது. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், பூர்வீகம், குழந்தைகள பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்ட சனி பகவான் 3ஆம் வீட்ல நின்னு பார்க்கிறது எந்த விதத்திலயுமே தப்பு கிடையாது. உங்க ராசிநாதனாக இருந்து குரு வீட்ல நின்னு எங்க பார்த்தாலும் நல்லது தான் நடக்கும். 5ஆம் வீட்ட பார்க்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பூர்வீக அமைப்புகளும் நன்றாக இருக்கும். இந்த மாரி எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கும். 5ஆம் வீட்ட சனி பார்க்கிறதுனால. அதே மாரி உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குது. இது நல்ல ஒரு பாக்கியத்த அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். நல்ல சுகபோகமாக வாழ்வீங்க. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், இனி அந்த கஷ்டங்கள் நீங்கி நல்ல சுகமா வாழக்கூடிய ஒரு அமைப்புகள அந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவாரு. 9ஆம் வீட்ட சனி பார்க்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். சனி 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ட பார்க்கும். இது நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், இதன் மூலியமாக லாபம். இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு தருவாரு. 12ஆம் வீட்ட சனி பார்க்கிறதும் சிறப்பு தான். ஆக சனி 3ஆம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு. இவ்வளவு நாள் மகர ராசிக்காரங்க 7 சனியில நெறைய இன்னல்கள் பட்டிருப்பீங்க. பொருளாதார பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரிவு, அவமானம், அசிங்கம் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாமே இனி நீங்கி உங்களுக்கு யோகமா இருக்க போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. சரி, சனிய மட்டும் வச்சே நம்ம முழு பலன்களையும் இந்த ஆண்டு பலன்கள சொல்லிற முடியாது. மத்த கோள்கள் என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம். குரு உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வருது. 6ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு, கடன், நோய் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்க குரு வர்றது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இவ்வளவு நாளா வேலை இல்ல, கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனி உங்களுக்கு நல்ல வேலை. நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல நல்ல ஒரு இடத்துல நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு பேரும் புகழும் கூடத்தான் செய்யும். 6ல குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், அந்த தொழிலுக்கான கடன அந்த 6ஆம் வீட்ல இருக்கக்கூடிய குரு பகவான் தருவாரு. அது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். தொழில் பண்றவங்களுக்கும் தொழில் கண்டிப்பாக அமையும். வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை கண்டிப்பாக அமையும். 6ல குரு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகள மகர ராசிக்கு செய்ய இருக்குது. சரி, குருவுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் பார்ப்போம். 6ஆம் வீட்ல குரு நின்னு 10ஆம் வீட்ட பார்க்கறதுனால, கடன் வாங்கி தொழில் பண்ண முடியும். தொழில்ல முன்னேறி போக முடியும். தொழில பெருசு பண்ண முடியும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையின் மூலியமாக வருமானங்கள் கிடைக்கும். 12ஆம் வீட்ட குரு பார்க்கறங்காட்டி வெளிநாடு போக முடியும். இவ்வளவு நாளா வெளிநாடு போகணும்னு சிரமப்பட்டுட்டு இருந்து வெளிநாட்டுக்காக விசா, பாஸ்போர்ட் கிடைக்காம இருந்தாலும், இனி உங்களுக்கு விரைவாக கிடைச்சு வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும். அங்கேயும் உங்களுக்கு நினைச்ச மாரியான வேலையில கண்டிப்பாக போய் அமருவீங்க. அதனால நல்ல வருமானமும் நீங்க அடைவீங்க. 2ஆம் வீட்ட குரு பார்க்கறதுனால குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழும். கையில காசு பணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன எதிரிகள் முளைப்பாங்க 6ஆம் வீட்ல குரு வர்றதுனால. ஆனா அந்த எதிரிகள் எல்லாத்தையுமே வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்புல உங்களுக்கு 3ல சனி நிக்குது. அதனால எதிரிகள கண்டு நீங்க பயந்துக்கவே வேண்டியதில்ல.
எந்த எதிரிகள் வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே தான் இருப்பீங்க. 6ல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். 3ல சனி நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு தான். வெளிநாடு, வெளியூர் இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தையும், அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பா இந்த சமயங்கள்ல உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் மட்டும் ஏற்படும். இருந்த கடனே தீர்க்க முடியாம இருக்குது. மறுபடியும் கடன் வாங்கணுமா அப்படின்னுலாம் யோசிக்க வேண்டாம். கடன சரியான விதத்துல செலவு பண்ணா சரி. தொழிலுக்காக கடன் வாங்குனா, தொழிலுக்காக செலவு பண்ணுங்க. வீடு, வண்டி வாங்குனதுக்காக கடன் வாங்குனீங்கன்னா, அத கண்டிப்பா செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு யோகமாகவே அமையும். சுப கடன்கள் தான் அமையுமே ஒழிய, அ வேற விதமான கஷ்ட கடன்கள் எல்லாமே உங்களுக்கு அமையாது. சரி, சனி, குரு இந்த 2மே யோகமாக இருக்குது. கடைசியா ராகு, கேதுக்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ராகு 2ஆம் வீட்லயும், கேது 8ஆம் வீட்லயும் இருக்குது. ராகு 2ல நின்னுது அப்படின்னா, பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்தில பிரச்சனைகள் இது எல்லாமே அப்படின்னாலும் கூட, அது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால, இது எதையுமே தரக்கூடிய தகுதி ராகு கிடையாது. மாறாக குடும்பத்தில சந்தோஷங்கள், குடும்பத்த அமைச்சு தர்றது, குடும்பத்தில பிரிவுகள் இருந்தாலும் சேர்த்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொன்ன வாக்க காப்பாத்தக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பாராத தனவரவுகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையும் தான் ராகு பகவான் உங்களுக்கு தருவாரு. அதே மாரி 8ல கேது நிக்கிறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இந்த மாரி அமைப்புகள தரும். இதுவும் எதிர்பாராத தனவரவுகள தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக மகர ராசிக்காரங்க வெளிநாடு போகணும்னா கண்டிப்பா போக முடியும். சொத்து பத்துக்கள் வாங்க முடியும். வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். கேட்ட இடங்கள்ல கடன் கிடைக்கும். எந்த காரியத்தில் நீங்க எடுத்து வச்சாலும் வெற்றிகள் நடக்கும். கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து சுகபோகமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப முக்கியமா 7 சனி முடியுதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு அமைப்பு தான். இந்த 2025 சந்தோஷங்கள் நிறைந்த ஆண்டாக மகர ராசிக்காரங்களுக்கு உறுதியாக இருக்கும். இது கூட உங்க ஜாதகத்திலேயும் தசாபுக்திகள் நன்றாக இருந்துருச்சுன்னா, எல்லா விதமான செல்வத்தையும் நீங்க அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.